குக் வித் கோமாளி சீசன் 5ல மணிமேகலை மற்றும் பிரியங்காவுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா மணிமேகலை அவங்க சைட்ல இருக்கக்கூடிய நியாயங்களை அவங்களுடைய யூடியூப் சேனல் மூலமா பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி குரேஷி, டிஜே பிளாக், பூஜா வெங்கட், ஜோயா, அன்ஷிதா, ஷக்கிலா அண்ட் அமீர் பாவனி அப்படின்னு நிறைய விஜய் டிவியோடைய பிரபலங்கள் பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ மாகாபா ஆனந்த் கூட மணிமேகலைக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரியை போட்டிருக்காரு. இப்ப இந்த ஒரு விஷயம்தான் சோசியல் மீடியாவில் பலராலும் பேசப்பட்டு வருது. முதல்ல மாகாபா ஆனந்த் கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி கேட்டப்போ, இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான செய்தி கிடையாது, அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, அதை நாம வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு அப்படி சொன்னவர் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மணிமேகலையை மறைமுகமா தாக்கி பேசியிருக்காரு. அதாவது மணிமேகலை பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை பத்தி 2 வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த 2 வீடியோவும் பாத்தீங்கன்னா இவங்க சனிக்கிழமையில் தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்கிற நிலையில மாகாபா ஆனந்த் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க, ஸோ வீடியோ போடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செருப்பு போட்டோக்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிஜே பிளாக் பாத்தீங்கன்னா நிறைய செருப்புகளையும் தொடப்பத்தையும் இன்ஸ்டா ஸ்டோரியில ஷேர் பண்ணி, மாகாபா ஆனந்த் அண்ணங்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அமானுஷ்யங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வழி இதுதான் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணியிருப்பாரு. மாகாபா மட்டும் இப்படி ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டுருந்தாருன்னா அவர் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் டிஜே பிளாக்கும் இப்படி சொல்லியிருக்கிறதுனால மணிமேகலைக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக தான் 2 பேரும் பிளான் பண்ணி இப்படி இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் இதை வைரல் பண்ணிட்டு வராங்க. மணிமேகலை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஷேர் பண்ணி இருந்த வீடியோவில் சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் மாகாபா ஆனந்தும் டிஜே பிளாக்கும் ட்ரிகர் ஆகி மணிமேகலைக்கு இப்படி ரிப்ளை பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லிட்டு வராங்க. மாகாபா ஆனந்த் அண்ட் டிஜே பிளாக்கோடைய இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் எல்லா ஃபேன் வார்லையும் பொதுவாகவே அப்யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கும், ஆனால் ஒரு செலிபிரிட்டியாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுறது ரொம்பவே கேவலமாக இருக்குது. மணிமேகலையாவது அவங்க ஃபேன் கிட்ட மற்றவங்கள அப்யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் இது மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு, உங்கள் மேலே வச்சுருந்த மரியாதையெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் மாகாபா ஆனந்த் அண்டு டிஜே பிளாக்கோடைய இந்த ஸ்டோரிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை பார்த்தீங்கன்னா சொம்புகளை தான் கிண்டல் பண்ணாங்க, நீங்கள் ஏன் ட்ரிகர் ஆகுறீங்க, அப்போ நீங்களாவே சொம்புங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாகாபா ஆனந்த் கிட்ட பலரும் கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. இவங்களுடைய இந்த செயல் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு சில பேரையும் எரிச்சல் அடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து இந்த பிரச்சனையை பற்றி பிரியங்கா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணலை, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி பிரியங்கா ஏதாவது ரிப்ளை பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.